நெப்போலியனை மாவீரன் ஏன் தெரியுமா சொன்னாங்க? போர்க்களத்துல ஜெயிச்சதுனாலயா? அத்தனை நாடுகளை ஜெயிச்சது ஆனா இல்ல சார். தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு தலைவனாக நெப்போலியன் இருந்திருக்காரு. சின்ன வயசுல அவர் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பையனுடைய ஒரு புத்தக பை காணாம போகுது. எல்லாரும் நெப்போலியனை சந்தேகப்படுறாங்க. ஆசிரியர் வந்து அடிச்சிடுறாரு. எங்கடா பையன் அடிச்சிடுறாரு. அப்புறம் விசாரிச்சு பார்த்தோனே தான் தெரிந்தது அந்த பையன் இன்னொருத்தன் எடுத்திருக்கான்னு. இன்னொரு மாணவன் எடுத்திருக்கான்னு தெரியுது. இப்ப ஆசிரியர் வந்து கேட்கிறாரு, உன்னை அடிச்சப்பே நீ சொல்ல வேண்டியதானே, நான் அந்த பையை எடுக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. நெப்போலியன் சொல்கிறார், நீங்கள் அடிப்பதற்கு முன்னால் கேட்டிருந்தால் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் அடித்து விட்டீர்கள், அடித்த பின்பு நான் சொன்னால் நான் உங்களுக்கு பயந்தவனாக மாறிவிடுவேன், நான் மாவீரன், ஒருவருக்கும் பயப்பட மாட்டேன்னு மாவீரன் நெப்போலியன் அவர்கள் சொன்னாராங்க. ஏன்பா உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு கேட்கும்போது, சுறாக்கள் இருக்கும் ஆழ்கடலில் தான் நான் நீச்சல் பழகுவேன். ஒரு எதிரிகள் 20 அடி சுரங்கப்பாதையை வெட்டுறாங்க, 10 அடி குதிரையில் வந்து மீதி 10 அடி தாண்டி கடந்தவன் நெப்போலியன் அவரை பற்றி சொல்லுவாங்க. அந்த தன்னம்பிக்கையோடு எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் மாவீரனாய் இருப்பான் என்பதை நெப்போலியன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.